வணக்கம் மக்களே. ம், நான் எதுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு போடுறேன்னா, 2026 தேர்தலில் நம்ம சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் வந்து நம்ம சீமானனுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. ரொம்ப சிம்பிளானது. அது ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத விட, அவர் எவ்வளோ முதன்மையான எப்படி ஒரு பேச்சாளருங்கிறத தவிர்த்து நிறைய விஷயங்கள் அவர் பார்த்தா நான் அதிருப்தியானது வந்து இவ்வளோ விஷயங்கள் யாருக்குமே தெரியாத விஷயங்கள அவர் நிறைய பேசுகிறாரு. இது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் அவருடைய பேச்சு திறமை, அவருடைய ஆளுமை, அவர் கட்சியை நிர்வகிக்க ஒரு இது. குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கோ ஒரு மேடை பேசுகிற பேச்சுலேயோ பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் தன்னுடைய பார்க்குற விஷயங்கள், மக்களுடைய கஷ்டத்தை வந்து பார்த்த விஷயங்களையும், நம்ம தமிழ் மக்கள் கஷ்டப்படுற விஷயங்களையும் அத்தனையும் வந்து தன்னை பார்த்து அதனுடைய மூளையில் ஏற்றி தன்னுடைய மனசுக்கு கொண்டு வந்து அதை வாயால் உதிர்க்கிறார். இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு அவங்க விஜய் அண்ணா கூட அந்த இது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு இதை சொல்லலை, இப்போ வரைக்கும் சொல்கிறேன். நான் மற்ற எந்த கட்சி தலைவரும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கேள்வி அத்தனை கேள்வி கேட்கும், அத்தனை கேள்விக்கு அவர் டான் 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 அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது ப்ரெஸ் மீட் முடிஞ்சாலுமே பத்திரிக்கையாளராக வந்து அடுத்து என்ன கேள்வின்னு சீமானனை கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கேள்வி இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தான் சரி ரைட்டு நன்றி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. இது எந்த அரசியல்வாதிட்டையும் நான் பார்த்தது கிடையாது. ஆமாம், இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பழைய பழைய நம்ம ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா, அப்போது எனக்கு அரசியலோ இல்லை இவங்க இப்படி பேசுகிறாங்களோ தெரியாது. எனக்கு அதிக நான் அரசியலை பற்றியும் தெரியாது. இப்போ சமீப காலத்தும் அந்த அரசியலை பற்றி நான் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அவருடைய பேச்சுகள் அவ்வளோ ஒரு அபிதமாக இருக்குது. நம்ம தமிழ் மக்கள் மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காரு. இவ்வளோ பெரிய அண்ணன், தம்பி, தாய், மகள், தங்கை இப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த சுத்த தமிழில் வந்து எந்த அரசியல்வாதியும் எந்த ஒரு மனிதனும் பேசுனது நான் பார்த்தது கிடையாது. அப்போது எல்லாத்தையும் கேள்வி கேட்குறார், எல்லா விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணுறார், கேள்வி கேட்குறார், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குது. இது இப்போ வந்து விஜய் அண்ணா கூட அந்த இது இல்லை. அவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 4-5 ஒரு இதில் ஒரு மாநாடுக்கு அப்புறம் 4-5 இதில் கலந்துருக்காங்க, 4-5 இதில் அவ்வளோதான். நல்லா பார்த்தீங்கன்னா அதுவுமே மேக்ஸிமம் அது பேப்பரை பார்த்து தான் பேசணுங்க. அதில் ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு. பார்த்துட்டு அவரால் பேச முடியல, மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பரை பார்த்து. ஆனால் சீமானன்ட்ட அப்படி இருக்கவே இருக்காது. அந்த ஒரு அபாயகரமான ஒரு துணிச்சலான பேச்சு, தைரியம் எல்லாமே தானாக வந்து உளுந்துக்கிட்டே இருக்கும். கண்ணு வந்து மக்களை பார்த்துட்டு இருக்கும், வாய் மைக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்குமே தவிர கண்ணு ஒருபோதும் அவர் துண்டு சீட்டை பார்த்து இது வரைக்கும் பேசினது கிடையாது விஜய். அதனால் அவர் இப்போ வரைக்கும் 8% ஓட்டு வந்திருக்கார். இந்த 2026 அவரை மக்களாகி கொஞ்சம் எல்லா மக்கள் தான் யோசிக்கணும். இந்த மாதிரி மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து இவங்கன்னு இல்லாமல் நம்ம சீமானனுக்கு ஓட்டு போட்டால் நல்லது. நன்றி, வணக்கம்.